ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரெட்ரைவர் கிளிட்ஸ். எங்களோட ஃபார்மை ஆரம்பித்ததுலேருந்து எங்களுக்கு வேறு நிறைய மெசேஜஸ் டாக் இன்னும் ஹீட்டுக்கு வரல, அதுக்கு என்ன சொல்யூஷன், இப்படிப்பட்ட கமெண்ட் தான் நிறையவே வந்துச்சு. வாட்ஸ்அப்பில் கூட வர நிறைய மெசேஜும் இது தான். ஸோ இந்த வீடியோவில் அதுக்கான சொல்யூஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்குன்னு நான் டாக்டர் ஒன்றும் இல்லை, நீங்கள் தப்பாக நினச்சிடாதுங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், அதாவது அஸ் அ ப்ரீடராக டாகை எப்படி ஹீட்டுக்கு கொண்டு வருவோம், ஹீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய நேச்சுரல் மெத்தடை பற்றி தான் சொல்ல போகிறோம். அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் டாகுக்கு வராது. இந்த வீடியோ உங்களை எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு டாக் ஹீட்டுக்கு வர்றதுக்கான சிம்டம்ஸை தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். என்னென்ன சிம்டம்ஸ் வச்சு அது ஹீட்டுக்கு எப்போ வருதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், அதை பற்றி தான் ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன ப்ரீடுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்மால் ப்ரீடா, மீடியம் சைஸ் ப்ரீடா அல்லது ஜெயின் ப்ரீடான்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்மால் ப்ரீடுனா பொமேரியன், சிட்ஸு, இந்த ப்ரீடையெல்லாம் நம்ம ஸ்மால் ப்ரீடுன்னு சொல்லலாம். மீடியம் சைஸ் ப்ரீடுனா லேப், ஹஸ்கி, இதையெல்லாம் மீடியம் சைஸ் ப்ரீட் அல்லது ஆவரேஜ் ப்ரீடுன்னு சொல்லலாம். ஜெயின் ப்ரீடுனா செயின்ட் பெர்னார்ட், கிரேட்டன், இது மாதிரிப்பட்டது எல்லாம் ஜெயின் ப்ரீட். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைமில் ஹீட்டிங் பீரியட் இருக்கும். ஃபஸ்ட்டு ஹீட்டிங் பீரியட் ஒவ்வொரு டாகுக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். இப்போது பொமேரியனை பொறுத்த மட்டும் 6லேருந்து 8 மாதத்துக்குள்ளே ஷுவராக டாக் ஃபஸ்ட்டு ஹீட்டுக்கு வந்துடும். மீடியம் சைஸ் ப்ரீடை பொறுத்தவரை 6லேருந்து 12 மாதத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு ஹீட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ஜெயின் ப்ரீடை பொறுத்தவரை 15லேருந்து 18 மாதம் வரை கண்டிப்பாக ஆகும் அது ஃபஸ்ட்டு ஹீட்டுக்கு வர. இதை தான் நாம் ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது. ஸோ நம்மக்கிட்ட என்ன ப்ரீடு இருக்குது, அது எப்போ ஹீட்டுக்கு வரும்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். டாகு ஹீட்டுக்கு வரதை எப்படி செக் பண்ணலாம்னா, டாகோட ஹேர் ரொம்பவே உதிர்ந்துக்கிட்டே இருக்கும், நார்மலை விட அதிகமாகவே இருக்கும். கேஜை பார்த்தா அங்கேயும் நிறையவே ஹேர் இருக்கும். டாகு மேலே கை வச்சா கையிலையும் நிறைய ஹேர் வரும். இது ஒரு சிம்டம்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பேக் ரொம்ப பல்ஜாக தெரியும். நார்மலாக டாகோட பேக் தெரியவே தெரியாது. பட் டாக் ஹீட்டில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பல்ஜாகவே தெரியும். நாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது போல தான் பேக் வீங்கி தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகும். இந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சால் வித்தின் 1 வீக்கில் இருந்து 1 மந்த்துக்குள்ளாடி டாக் ஹீட்டுக்கு வந்துடும். இதுதான் டாக் ஹீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருக்க சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸ் தெரிஞ்ச உடனே நாம் விட்டமின் ஏ டேப்லெட் கொடுக்கணும். அதுக்கு கூட அயன் சிரப் அண்ட் பிளட் சர்க்குலேஷனை ஃபாஸ்ட்டாக மாற்றக்கூடிய சப்ளிமெண்ட்டை நம்ம வெட்னேரியன் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு கொடுக்கணும். பிளட் சர்க்குலேஷன் ஃபாஸ்ட்டாக இருந்தால் தான் ஹீட் டைமில் ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்புறம் முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டு ஹீட்டை எப்போவும் ஸ்கிப் பண்ணுறது நல்லது. அதுதான் மதர் டாகுக்கும் அது போடுற குட்டிகளுக்கும் நல்லது. இந்த டைமில் பிஸ்னஸ் மைண்டோட நம்ம திங்க் பண்ணாமல் டாகோட ஹெல்த்தை மனசில் வச்சு ஃபஸ்ட்டு ஹீட்டை அவாய்ட் பண்ணுறது நல்லது. செகண்ட் ஹீட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹீட்டுக்கு அப்புறம் ஒரு 6 மந்த் கழிச்சு இருக்கும். எல்லா டாகுக்கும் இது காமனாக தான் இருக்கும். மினிமம் 6 மந்த் தான், சில டைம் 7 மந்த் ஆகும். ஆனால் ஷுவராக 6 மந்த்லேருந்து 7 மந்த்துக்குள்ளே செகண்ட் ஹீட்டுக்கு டாக் வந்துடும். செகண்ட் ஹீட்டுக்கும் சிம்டம்ஸ் ஃபஸ்ட்டு ஹீட்டில் இருக்கிறது போல தான் இருக்கும். அதாவது நார்மலை விட ரொம்ப அதிகமாக முடி கொட்டும், பேக் பல்ஜாக தெரியும், அண்ட் அப்புறமா லைட்டாக ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். இந்த சிம்டம்ஸ் தொடங்கி 1 வீக்கில் இருந்து 1 மந்த்துக்குள்ளாடி டாக் செகண்ட் ஹீட்டுக்கும் வந்துடும். ஹீட் டைமில் பிளட் ரொம்ப ஓவராக வரும். சில டாகுக்கு ரொம்ப டார்க்காகவும், சில டாகுக்கு கொஞ்சம் லைட் ரெட் கலர்லையும் இருக்கும். இது ஒவ்வொரு டாகையும் பொறுத்தது. அப்போது மேட்டிங் டைம் எப்போன்னு கேட்டிங்கன்னா, பிளட் ஃபுல்லாக ஸ்டாப் ஆன அப்புறம் பேக் ரொம்பவே பல்ஜாக தெரியும். இந்த டைமில் ஒரு டிஸ்சார்ஜ் வரும். இது லைட் பிங்க் கலரில் இருக்கும். இந்த பிங்க் கலரை நம்ம எப்படி வெரிஃபை பண்ணலான்னா, நாம் மீட்டை கழுவும் போது இருக்கக்கூடிய வாட்டர் கலர் இருக்குமே, அதே கலரில் தான் இருக்கும். இந்த டைம் தான் பர்ஃபெக்ட் மேட்டிங் டைம். இன்னொரு மெத்தட் மூலமாக டாகோட பர்ஃபெக்ட் மேட்டிங் டைமை தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா, டாகோட டெயில் ஜாயிண்ட் ஆகியிருக்கிற முதுகு பக்கமாக தடவி கொடுத்தீங்கன்னா அது டெயிலை கொஞ்சமாக நீக்கி கொடுக்கும். இது எல்லா டாகுக்கும் சேமாக தான் இருக்கும். பிங்க் கலர் பிளட் வந்தாலோ அல்லது டெயிலை நீக்கி கொடுத்தாலோ இது மேட் பண்ணுறதுக்கான பர்ஃபெக்ட் டைம். நீங்கள் பெரிய சிட்டியில் இருந்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் டெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ அதுக்குள்ள ஃபெசிலிட்டிஸ் நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கு. நீங்கள் இப்படி கூட டாகோட ஹீட் டைமை நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஹீட்டு தொடங்கி 9லேருந்து 13 நாளுக்குள்ளே இருக்கும்.
ஆனால் இது வந்து டாக் டு டாக் வந்து வேரி ஆகும். டாக் வந்து ஒரு வாட்டி மேட் ஆயிடுச்சுன்னா அதோட அணு வந்து ஃபீமேலுக்குள்ளே 72 மணி நேரம் வந்து இருக்கும். அடுத்து 72 மணி நேரம் கழித்து திரும்ப வந்து ஒருக்கா கூட மேட் பண்ண விடணும். டாக்டர்ஸ் வந்து 2 டைம்ஸ் வந்து மேட் பண்ணால் போதும்னு சொல்லுவாங்க. ஆனால் ப்ரீடர்ஸ் வந்து 3 டைம்ஸ் வந்து கண்டிப்பாக மேட் பண்ண விடுவாங்க. 9 நாளில் இருந்து 13 நாளுக்குள்ளே எப்போ வேணும்னாலும் ஓவலேஷன் வந்து நடக்கலாம். அதுக்குள்ளே 2 அல்லது 3 டைம்ஸ் வந்து மேட் பண்ண விடுங்க. டாக் ஹீட்டுக்கு வராட்டி அதை எப்படி சரி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹீட்டை நம்ம கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணிடணும். ஆனால் டேட்டை நோட் பண்ண மறந்துடாதுங்க. அடுத்து ஒரு 6 மாதம் கழித்து நெக்ஸ்ட்டு ஹீட் வந்து வரும். 6 மாதம் ஆன அப்புறமா டாகுக்கு ஹீட்டு வராட்டி நீங்கள் ஒரு பச்சை முட்டையை எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயிலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி டாகுக்கு கொடுக்கணும். பச்சை முட்டை வந்து டாகுக்கு கொடுக்குறது வந்து எப்பவும் வந்து நல்லதில்லை. ஆனால் நம்ம வந்து ஒரு மெடிசன் பர்பஸ்க்காக கொடுக்குறதுனால பிரச்சனை இல்லை. நம்ம தொடர்ந்து ஒரு 10 நாள் வந்து கொடுத்தோம்னா 1 வீக்கில் இருந்து 1 மந்த்துக்குள்ளாடி டாக் வந்து கண்டிப்பாக வந்து ஹீட்டுக்கு வந்துடும். இது வந்து ஒரு நல்ல மெடிசன், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டாக் ஹீட்டுக்கு வந்த அப்புறமா அஸ் யூஷுவல் பிங்க் கலர் டிஸ்சார்ஜ், வாழை நகர்த்தி காட்டுறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் காட்டுற டைம் வந்து கரெக்டான டைம் மேட் பண்ணுறதுக்கு. திரும்பவும் சொல்கிறேன், ஹீட்டு வந்து ஸ்டார்ட் ஆகி 9லேருந்து 13 நாளைக்குள்ளே 2லேருந்து 3 வாட்டி வந்து மேட் பண்ணால் போதும், பப்பீஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். டாக் வந்து ஒரு வாட்டி மேட் ஆகிடுச்சுன்னா அதோட அணு வந்து 72 மணி நேரம் வந்து உயிரோட தான் வந்து இருக்கும். மேட்டிங் டைம் வந்து மறந்துட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்க மேல் டாக் வந்து இதை கண்டுபிடிச்சிரும். ஃபீமேல் டாக் ஹீட்டுக்கு வந்துருந்துச்சுன்னா அதை சுற்றி 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்க மேல் டாகால இதை தெரிஞ்சுக்க முடியும். நார்மல் டைமில் வந்து ஃபீமேல் டாக் வந்து மேல் டாகை வந்து அலோவ் பண்ணாது. ஆனால் ஹீட் டைமில் வந்து அலோவ் பண்ணும். இதை பார்த்து நாம் வந்து டாக் வந்து ஹீட்டில் இருக்குன்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் டாக் ஹீட் டைமை மறந்துட்டீங்கன்னா ஹீட் ஸ்டார்ட் ஆகி 14லேருந்து 15வது நாளில் ஒயிட் கலர் டிஸ்சார்ஜ் வந்து வரும். இதுக்கு அர்த்தம் என்னென்னா ஓவலேஷன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் வந்து ஃபீமேல் டாக் வந்து அலோவ் பண்ணாது. அப்படி கஷ்டப்பட்டு அலோவ் பண்ணாலும் வந்து பப்பீஸ் வந்து நமக்கு கிடைக்காது. அதனால மேட் பண்ணுற டைமை வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து சைலண்ட் ஹீட். சைலண்ட் ஹீட்டை பற்றி எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் வந்து உங்கள் டாக் வந்து சைலண்ட் ஹீட்டில் இருந்தாலோ அல்லது பப்பீஸ் உங்களுக்கு பிறந்திருந்தாலோ நான் சொல்கிற 2 டேப்லெட்டையும் உங்கள் டாகுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஃபஸ்ட்டு டேப்லெட் என்னென்னா ரோஸ்லின் 500. இமேஜை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது வந்து டாகு ஹீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரு நாளுக்கு 1 வச்சு 10 டேஸ் வந்து கொடுக்கணும். அப்புறம் செகண்ட் டேப்லெட், இதோட பேர் வந்து சுஸ்டன். இதோட இமேஜ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது வந்து மேட் பண்ணி முடிச்சு 1 வீக் அப்புறமா 1 வீக் கொடுக்கணும். இந்த டேப்லெட் கொடுத்தா உங்கள் டாக் அண்ட் பப்பீஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், டாகோட ஹீட் டைமில் வந்து நாம் ஒரு மெடிசன் கொடுக்கணும். அது என்னென்னா EVN 400 டேப்லெட். அப்புறம் மேட்டிங் முடிஞ்சு டெலிவரி வர EVN 600 வந்து கொடுக்கணும். ஒன்று டாக் ஹீட் டைமில் EVN 400 கொடுக்கணும். ஒன்ஸ் மேட்டிங் முடிஞ்ச நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து அப் டு ப்ரெக்னன்சி வர வந்து EVN 600 டேப்லெட் கண்டிப்பாக கொடுக்கணும். இது டாகுக்கும் நல்லது, உருவாகும் பப்பீஸ்க்கும் நல்லது. ஹீட்டை பற்றி தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு வருஷத்தில் 2 வாட்டி ஃபீமேல் டாக் வந்து ஹீட்டுக்கு வரும். ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து மேட் பண்ணால் தரமான பப்பீஸாக வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது பப்பீஸ் நல்லா ஹெல்த்தியாக வந்து இருக்கும். அண்ட் இப்படி பண்ணுறதால ஃபீமேலோட ஹெல்த்தும் வந்து நல்லாவே இருக்கும். இந்த டைமில் வந்து பிஸ்னஸ் மைண்டோட நீங்கள் இல்லாமல் டாகோட ஹெல்த்தை மனசில் வச்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் மேட் பண்ணுங்கள். சிலர் டாக் ப்ரீடிங் டைமில் மேட் பண்ணால் பப்பீஸ் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. பிளட் முடிஞ்சு ஓவலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது ஹீட் வந்து ஸ்டார்ட் ஆகி 9லேருந்து 14 நாளைக்குள்ளே வந்து மேட் பண்ணணும். திரும்பவும் சொல்கிறேன், ஹீட் டைம் வந்து டாக் டு டாக் வந்து வேரி ஆகும். நார்மலாக உள்ள டாகுக்கு 9லேருந்து 14 நாளைக்குள்ளே வந்து ஓவலேஷன் வந்து இருக்கும். இந்த டைமில் வந்து மேட் பண்ணணும். அப்புறம் முக்கியமான ஒன்று வந்து டிவார்மிங் டேப்லெட் வந்து நாம் எப்போ கொடுக்கணும்னா ஹீட் ஆனால் உடனே வந்து கொடுக்கலாம். இப்போது இன்னும் மேட் பண்ண வேண்டிய நாளாக இருந்துச்சுன்னா ஒரு 3 நாள் முன்னாடி டேப்லெட் வந்து கொடுத்து முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கொடுக்கக்கூடாது. மீறி கொடுத்தா வந்து அது உருவாக போகிற பப்பீஸ்க்கு வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். ஓகேவா? மேட் பண்ண அப்புறமா வந்து டாகை வந்து கெட்டி போடுறத விட ஒரு கேஜில் போடுறது வந்து ரொம்ப நல்லது. அண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நல்ல ஹெல்த்தியான வந்து ஃபுட்டு கொடுக்கணும். அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் KCI சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறவங்க டாகோட 1.5 வயசுக்கு அப்புறமா தான் மேட் பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். அப்புறம் ஒரு பேரண்ட்டுக்கிட்ட இருந்து எடுத்த 2 பப்பீஸை எடுத்து மேட் பண்ணக்கூடாது. பேரண்ட் கூட அதுங்க குட்டிகளை வச்சு மேட் பண்ணக்கூடாது. அப்படி மீறி மேட் பண்ணிங்கன்னா பப்பீஸ் வந்து நல்லபடியாக வந்து பிறக்காது. உங்கள் டாக் ஹீட்டுக்கு வரதுக்கான டிப்ஸை கடைசி ஒரு வாட்டி கூட சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. முக்கியமான ஒன்று, ஃபஸ்ட்டு ஹீட்டை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. செகண்ட் ஹீட் உங்கள் டாகுக்கு வரலைன்னா 1 ஸ்பூன் கோகோனட் ஆயிலும்
ஒரு பச்சை முட்டையும் எடுத்து நல்லா பீட் பண்ணி உங்கள் டாகுக்கு கொடுங்க. ஒரு 10 days வந்து தொடர்ந்து கொடுங்க. உங்கள் டாக் வந்து கண்டிப்பாக வந்து ஹீட்டுக்கு வந்துடும். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதில் கேட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டான இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.